பிழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவார் நீ பேசு முருகா. தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் செந்தூரின் கடலோரம் வேளாடும் மயிலாடும் செந்தூரின் கடலோரம் வேளாடும் மயிலாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் முருகா. தயவுகூர்ந்து நின்று கொண்டு பார்க்கும் ரசிகர்கள் உட்காருமாடி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்றமுனா ஏற்ற இதில இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் கிணத்து நீர நிலத்துக்கு தாய் எடுத்து தரும் ஏற்றம் கிணத்து நீர நிலத்துக்கு தாய் எடுத்து தரும் ஏற்றம் கிளைவடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் கிளைவடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் அந்தரத்தானே எளியோ அந்தரத்தானே எளியோ
ஹலோ கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சு கருவாச்சி ஏன் கருவாச்சி கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சு கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சு கருவாச்சி ஏன் கருவாச்சி கட்டளையே ஒன்ன தேடு கட்டெருப்பு கருப்புத்தான் கிட்ட வந்து கொடையிறையே வண்டி கருப்புத்தான் முட்டவரும் மஞ்சி விரட்டு காலமாடு கருப்புத்தான் எட்டாத தூரத்திலே தேர்ந்தாடு கருப்புத்தான் கடிச்சா இனிப்பது கருப்பட்டியும் கருப்புத்தான் கடிச்சா இடிப்பது கருப்பட்டியே கருப்புத்தான் கேட்டா சலிக்காத ஓம் பேச்சு சிறப்புத்தான் கேட்டா சலிக்காத ஓம் பேச்சு சிறப்புத்தான் கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புத்தான் சோளத்தட்ட விளக்கு நிற்கே கரிசல் வந்து கருப்புத்தான் கருவேல மரத்தப்பாறு கண்ட குயில் கருப்புத்தான் கார்மேகோ போல் இருக்கு அம்மாவாத கருப்புத்தான் கடிச்சா இனிப்பது கருப்பு கூட கருப்புத்தான் கடிச்சா இனிப்பது கருப்பு கூட கருப்புத்தான் கேட்டா சலிக்காத ஓம் பேச்சு சிறப்புத்தான் கேட்டா சலிக்காத ஓம் பேச்சு சிறப்புத்தான் கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி பால் கொடுக்கு எரும மாடு கருப்புத்தா பில்லாடு பேரப்பாடு நிறத்தில தான் கருப்புத்தா மொக்க கிளவே வாய் சிரிச்சா சொத்த பல்லு கருப்புத்தா மூக்கு மேல சின்ன மச்ச அதுவும் கூட கருப்புத்தா வெள்ள முடி பார்த்தா அடிக்கிறையே கருப்புத்தா வெள்ள முடி பார்த்தா அடிக்கிறையே கருப்புத்தா இல்லாத மனுஷனுக்கு இருப்பதெல்லாம் கருப்புத்தா இல்லாத மனுஷனுக்கு இருப்பதெல்லாம் கருப்புத்தா கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையாளி காதல் வந்து உருவாச்சு கண்ணாலே சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சு கருவாச்சி ஏன் கருவாச்சி கருவாச்சி ஏன் கருவாச்சி தம்பி ரெடியா
ஆப்பிரிக்காக்காரன் மாதிரியே அதுவும் போட்டிருக்கிறியடா தம்பி நீ எத்தனை ஊர் போயிருப்ப? ஆமாண்ணே. நீ வந்தவொடனே இந்த மாதிரி வரவேற்பு எங்கேயாவது நடந்திருக்கா? சத்தியமா பார்த்து தம்பி கை தட்டுங்க. என்ன இப்ப மணி என்ன இத்தனை நாள் உங்களை யூடியூப்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. இன்னைக்கு தான் நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். சரி என்ன பண்ண? ஒருத்தன் போட்டேன், அதுவும் போட்டேன். இதுல மிளகா பொடி கலந்துருக்கும் போல கண்ணோட சேர்த்து போட்டேன். அது மண்டையோட மாட்டிட்டு எரியுதுங்க. ஐயப்பா எவன்டா அவன் போட்டது? என்னடா வெள்ளரிக்காய் சைஸ்லேயே இருந்துக்கிட்டு வெள்ளரிக்காய் போடுறேன். அருமையான ஒரு மக்கள் இந்த மாதிரி கலகலன்னு இருந்தால் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கும். அருமையான ஒரு இசைக்கலைஞர். அதோட பெரிய விஷயம் ஒரு நாடக நடிகர் பேர் வாங்குறது சரி, ஒரு ஊருக்கும் பேர் வாங்கி தர்றது சரி. ஒலிபெருக்கி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நடிகருமே பேர் வாங்க முடியும். அருமையான ஒலிபெருக்கி அன்பு இல்லைங்க சங்கரா சங்கர் 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 சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எப்பா எனக்கே வேற மாதிரி தொங்குதுப்பா. தம்பி இரியா, உடனே கழட்டக்கூடாது, கோவப்படுவாங்க பயிலுங்க. கல்லெடு தெரிஞ்சுக்கிறேன். என்னடா கழட்டக்கூடாதுல? பாத்தியா போட்டது போட்ட தம்பி. ஒரிஜினல் நோட்டை போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் லோனு பண்ண. ஒரிஜினல் நோட்டு தான் விடிய காலம் சம்பளம் தருவாங்கல்ல, அது பத்த மாட்டேங்குது. பத்தல எப்படித்தான் சம்பாதிக்கிறோம், பத்த மாட்டேங்குது. என்னத்தை கொண்டு போனாலும் எவ்வளவுதான் கத்தையா வச்சிருந்தாலும் பத்துதான் பத்தாதுல. இன்னொரு எல்லாத்தையும் எவ்வளவுதான் சம்பாரிச்சு நகை நட்டு சேர்த்து வச்சாலும் இன்னும் சேர்ந்தேன். ரொம்ப பேரும் வாழ்க்கையில் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறோம். ஆமையா நம்ம இருந்திருப்போம். அதெல்லாம் இருக்கட்டும்னே. முன்னாடி வந்தோமோ சொல்லு சுருக்குன்னு போட்டோமா அப்படிங்கிற கறந்துக்காக பேர் அன்பு கொண்ட பிறகுகளே, பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலை விடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணியை கட்டுப்பட்டு செல்லக்கூடிய உயர்தர காவல்துறை ஐயாவர்களுக்கும் இவரை சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பம் எங்களது நாடக அமைப்பாளர் மனை எங்களெல்லாம் இந்த பகுதிக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணா வீரனா பம்பக்கட்டியில் எங்களது மதிக்கு மரியாதைக்குரிய ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அன்பண்ணா கேஸ் ஜெயமணி கண்டன் அண்ணா அவர்கள் கைக்கொண்டு சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இதை வணக்கம் 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 வணக்கம். அதில் எந்த தொழில் தொடராலும் ஆத்தா முத்துமாரி ஆமா அங்கே போயிடும் கலட்டிரு வேணாம். தம்பிய கோவத்தில் உருவாச்சூருக்கு போட்டு விட்டாங்க இவருக்கு. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஒரு பதட்டமாவே இருக்குதுன்னு. ஏப்பா என்னமோ தெரியல, எல்லாத்தையும் பார்க்காம இருந்துட்டு பாக்குறேன்னா இந்த 6 மாசம் நாடகம் இல்லங்கும் சரி ஒரே உதறதுனே. அப்படி சொல்லாதயா. ஏனே நீ நடிக்கிற. நான் நடிக்கிறேன். நீ நடிக்கிறியா இல்ல சும்மா நிக்கிறியா? யாருக்கு தெரியும்?
வந்தாத்தான் தெரியும், போகத்தான் தெரியும், பொன்னம்பலம் வாசங்கிற மாதிரி நம்ம போனா தான் தெரியும். சரி, இருக்கிற வரையும் நல்லது பண்ணணும். ஒன்னும் நல்லது பண்ண கத்துக்கணும், இல்லைன்னா அடுத்தவனை கெடுக்க கத்துக்கணும். ஏடா விளங்காதவளே, அடுத்தவனை கெடுக்க கத்துக்கணும்னு சொல்ற? கெடுன்னு சொன்னாத்தே இப்ப எல்லாம் நல்லது பண்றேன், நல்லது ஒண்ணுன்னு சொன்னா கெடுத்துறேன். எப்படியா சொல்ற? எப்படி சொல்றேன்? ஒன்னும் இல்ல, அடுத்தைய முடாட்டியா ஒன்று உண்மையுமே யாருக்கு முதல் மரியாதை கொடுக்குறனோ இல்லையோ, சரி, பெண்களுக்கு தான் முதல் மரியாதை. என்ன பெத்த ஆயாக்கு அம்புட்டும் காரு முக்காடு பனி எடுக்க பாப்பா, ஒருத்த கூட எடுக்க மாட்டீங்களே. அடே அப்பா, என்ன சிரிப்பு? ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏப்பா, அவங்க உசுறு, அவங்களுக்கு சேஃப்டி. நம்மலாம் பாரு பவுடரை போட்டுக்கிட்டு இந்த பனியில வந்து நிக்கிறோம். பனியில நின்னாலும் கொட்டையை போட்டிருக்காங்க, உள்ள உட்காந்துக்கலாம், வந்துக்கலாம், போய்க்கலாம். ஆமா ஆமா. ஆனா உலகத்திலேயே உங்களுக்கு தான் முதல் மரியாதை தரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதும் சரி, ஒரு குடும்பத்தை குட்டிச்சோறு ஆக்குறதும் நீங்க தான். குட்டிச்சோறு ஆக்குறதுன்னு சொல்ற? ஒன்னும் இல்லை, இப்ப ஆம்பளை தான் தவதாயா படுறேன். உண்மையுமே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போகிறேன். ஒரு ஆம்பளை வேலை வெட்டிக்கு போயிட்டு வர்றப்ப கட்டின பொண்டாட்டி என்ன பண்ணணும், நம்ம புருஷன் உழைச்சிட்டு வர்றாரு, ஒரு சொம்பு தண்ணியை வந்து கொடுத்து உட்கார வைப்போம், சாப்பாடை போட்டு உட்கார வைப்போம், சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்குவேன். படுக்கிட்டு ஒரு காலு கையை அமுக்கி விடுவான். காலு வேலைக்கு போயிட்டு வந்தா அதெல்லாம் அப்பதான் காலு அமுக்கிறதெல்லாம். அப்புறம் இப்பெல்லாம் இல்லையா? இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை காலு அமுக்கிற சாக்கில் தான் கழுத்தை போட்டு நெரிச்சு கொண்டுடுது. ஐயோ அப்பா, ஐயோ, இப்போ எந்த பொம்பளை பிள்ளை சோறு ஊத்துதுங்கிறேன். இப்போ அவன் வேலைக்கு போயிட்டு வர்றமா, வந்ததுமே கட்டின முன்னாடி போய் சோறுலாம் கேட்கறது இல்ல. சரி, இப்போ அவன் சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். என்ன காரணம்? வீட்டுல அவன் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேபிள் டிவி வந்ததுல இருந்து என்னன்னா சீரியல் ஓடுதுங்கிறியா? அது என்ன சீரியல்? சீரியல் போட்டுருக்காங்களே, இதை விடவா? அது ஓடு, எதுக்கு ஓடுது? அது இருந்த நிகழ்ச்சிக்கு மாமா. நான் சொல்றது வீட்டுல சீரியல் டிவில அது நிகழ்ச்சி தானே. அந்த நிகழ்ச்சி வேற, அதனால பல குடும்பம் கெட்டே போச்சியா. எப்படி ஆம்பளை போய் சோறு கேட்கிறப்ப அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன? பொறு விளம்பரம் போடட்டும். விளம்பரம் போடட்டுமா? இவன் போய் மரியாதையா கேட்பேன், ஆயா சோறு ஊத்து, பொறு விளம்பரம் போடட்டும். ஆயா சோறு பொறு விளம்பரம் போடட்டும். எப்ப விளம்பரம் போடுறது? சோறு ஊத்துறது. அவன் அதுக்குள்ளேயும் இங்கே சேட்டம் இழுத்துறான். இழுத்துட்டு ஒரு சீடா இழுத்துட்டு போயிடுவேன். பொறுத்து பார்ப்பேன், ஒரு ஆம்பளை எவ்வளோ நேரம் பொறுமையா போவேன். ஆமா, உழைச்சிட்டு வர்றேன், வேர்வை சிந்தி உழைச்சிட்டு வர்றேன், வந்ததுமே சாப்பாடு தண்ணி வந்து கொடுக்கலாம். அது கிடையாது. இவங்க சீரியலை பார்த்துட்டு அதுலயும் ரிமோட்ல பேட்டரி சார்ஜ் திந்து வச்சுன்னு வச்சுக்க. சரி, அதுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பேட்டரி மாற்றி தர மாட்டியா? ஒன்னும் இருக்காது, ஒன்றரை இருக்காது, பேட்டரி மாற்றி தர்றதுக்கு ஒரு சண்டை வந்துடும். இங்க அடிச்சுட்டு உருடுவாங்க கட்டந்துக்கிட்டு. பிள்ளை என்னடா மண்ணி மாதிரி கத்துற? ஆமா, இது என்ன பிள்ளை மாதிரி இல்லையே, கொல்லிவா பிசாசு மாதிரி கத்துற. எல்லா பிள்ளையும் சேர்ந்துட்டு பொம்பளை எல்லாம் சேர்ந்து கத்தும் பாரு. சரி, அதுலயும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆம்பளை அடிக்கத்தான் கையை ஓங்கிருப்பேன். சரி, இந்த பொம்பளை ஆளு கத்துறது பாக்கணுமே. எப்படி 50 பொம்பளை சேர்ந்துடும். இதே ஆம்பளை அடிச்சுட்டு கூட ஒருத்தன் வந்து கேட்க மாட்டேன். அவனா அடிச்சுட்டு அவனை விட்டுருவான்டா, விடுற கட்டிங் போதையில பேசுறான்டா அப்படின்றா. இதே பொம்பளையால் அடிச்சா மட்டும் ஏத்த அப்படி முடியாரியே தெரிய மாட்டேன். அதே மாதிரி இந்த பைப்பு தண்ணி பிடிக்க போறாவா இருக்கு. ஆமா, தண்ணி பிடிக்கிறதுல ஒரு சண்டை வந்துடும். எப்படி? ஐயோ, தண்ணி பிடிக்கிறப்பதான் எவன் முட்டாட்டி எவன் வச்சிருக்கான். அப்பதான் தண்ணி பிடிக்க அப்படி குடத்தை கொண்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் தானே கொலா சண்டை. கொலா சண்டை தான். இப்படி சேலையை தூக்கி இங்க சொருகிக்கிட்டு, அது இப்போ எந்த பொம்பளை சேலை ஓடுது எல்லாம் சுடிதார் தான். ஏய், பூரா நைட்டி தான்டா ஒருத்தன் சுடிதாரா? ஆமா, நைட்டியை போட்டுக்கிட்டு பாக்கணுமே. அவங்க குனிகிறப்ப 10 ஆம்பளையால் சுத்திட்டு நிப்பான். வீட்டு மேல இன்னும் பல்லு விளக்குவே ஒருத்தன், இங்கிட்டு ஒருத்தன், இப்படி இந்த வேலை ஊரா இவன் பாத்திருக்கேன். அப்படி நடக்குது இப்ப உலகத்துல. நான் ஒருத்தன் அப்படித்தான். என்ன ப்ரோ, பேச்சா உங்க விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க ப்ரோ, மன்னிச்சுங்க ப்ரோ. சரி, நீங்களும் அப்படித்தானே மதுரையில? ஆமா, வேற வழி இல்ல. வேற என்ன செய்யறது? ஆமா, பாத்தீங்கன்னா கீழே குடத்தை கொண்டு வச்சதுமே இப்படி எட்டுக்கிட்டு, என்னமா தண்ணி பிடிக்கிறியா? ஒன்னும் இல்ல, மயிரை புடுங்குற, நீ போட அப்படின்னு இவன் போயிருவான். அப்பதான் இந்த லைட்டா இன்னொரு பொம்பளை நிற்க, என்ன காவும் புருஷன் எத்தனை மணிக்கு வந்தேன்? அதை ஏன்டி கேட்குறேன், நைட்டு 12 மணிக்கு வராண்டி வீட்டில் வெள்ளலி உழுவத்துக்கா. நானும் வெள்ளனா வாடா, பேய் அதை அடிச்சு போடும், காற்று கருப்பு அடிச்சு போடும், வெள்ளனா வாடான்னு சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பேய்க்கு பயந்துட்டு தானே 12 மணிக்கு வரேன். இது வர மாட்டேங்கிறாக்கா, அதுக்கு என்னடி செய்யறது அப்படின்னு இவங்க கேட்க. யார்? இந்த பொம்பளை சொல்லி எடுக்கிற. சரி, அந்த பொம்பளை சொல்லுது, நான் சொல்லி பார்த்தேன், அடி குறுகட்டவளே, உனக்கு தெரியல உன் புருஷன் ஏன் 12 மணிக்கு வரேன்? நீ சீரியலை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு ஊர் பேசிட்டே திரி. உன் புருஷன் நேற்று ரைட்டு நான் ஒண்ணு கிடைக்கலாம்னு 1 மணிக்கு வெளியே எந்திரிச்சு வந்து பாக்குறேன்டி. சரி, நேரம் மல்லிகை வீட்டுல இருந்து பொத்துக்கிட்டு முழுக்குன்னு வந்தாண்டி. அப்படியே தண்ணியை பிடிக்கிற மாதிரி ஒரு அடைச்சறது. பைப்பை அடைச்சனா இவளுக்கு அடப்பெடுத்துரும். இவ சேலையை தூக்கிட்டு சரி கட்டி தின்னுமா, இதுக்கு தான் வர்றான், நான் லேட்டாகி வர்றான்னு சேலையை தூக்கி சொருவிக்கிட்டு நேரம் ஆம்பளைட்ட போனோன்னா தட்டை கொண்டு இவன் போய் அப்பதான் காலையில பல்லு வளைக்கிட்டு குரங்கு மாதிரி உட்காந்துருப்பான். சரி, சோற போடுறது பார்க்கணும். தட்டு இந்தா அளவு கழுவு, இந்தா தட்டு ஒரு சைடு வரும்.
அடுத்து தண்ணி கொண்டு வந்து தலையோட ஒரு ஊத்து. ஏண்டி ஊத்துற? நாய்களுக்கு ஒரு சிலிப்பும் பாரு இப்படி. அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை இல்லதான் வாய் வண்ணாரப்பேட்டை வர போகுது. வண்ணாரப்பேட்டையா? தளிஞ்சு வரைக்கும் போயிட்டு வந்துரும் போல. அப்படியே ஒரு இழுப்பு இழுக்கும். இழுத்து முடிச்சு பார்க்கணுமே. அப்புறம் தான் அடிவுடி சண்டையே. ஆமா, அடிவுடி சண்டை எங்க ஆரம்பிக்குது? அடி ஓலையில ஆரம்பிச்சது வீட்டுல அடிவுடி சண்டை ஆகி போயிடும். அதுல எவனாச்சும் அண்ணன் தம்பி கூட வந்து கோச்சுட்டு வீட்டுக்கு போயிரும், கூட்டிட்டு வருவேன். அந்த பிள்ளை போய் கூட்டி வந்து இவன் என்ன அடிக்கிறானே, இவனை வச்சு பாருனே அப்படின்னு அவன் என்ன வந்த சார்ல ஏன்டா என் தங்கச்சியை பொண்ணா வளர்த்து பூவா வளர்த்து உன் கையில கொடுத்தமடா, தங்கமா கொடுத்தமடா, கட்டி கொடுத்த அழகான பிள்ளை ஒன்றை கொடுத்தமே அப்படி செக்க செவர்னு கொடுத்தமே. இப்ப எப்படி வச்சிருக்கிற? எப்படி வச்சிருக்க? ஒழுகுற மாதிரி வச்சிருக்கீங்க. போடா துப்பு கட்டவளை. யாரா சொல்றது? ஏமாமா அங்கே சொல்றாங்க, அங்க சொல்றாங்க. இப்படி கொடுத்து பிள்ளைய நானே மறந்துட்டேன். பிள்ளை இப்படி எல்லாம் கொடுத்து கஷ்டப்பட்டு இங்க வர்ற ஓடா தேய்ச்சி வச்சிருக்கடா. நாங்க கொடுக்கறப்ப பப்பாளி பழம் மாதிரி பல 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 பழன்னு கொடுத்தோம். ஃப்ரெஷ்ஷா கொடுத்தோம்டா, ஃப்ரெஷ் பீஸா கொடுத்தோம். இப்ப கொல கொலன்னு கொடுத்துருக்கீங்கடா. இத வச்சு நான் என்ன பண்றது? என் தங்கச்சியை பழையபடி கொடு. பழைய திருப்பி கொடு. அப்புறம் மறுபடியும் மாசி மடல திருப்ப முடியாது. அதனால குடும்பத்துல சண்டை வர காரணமே சின்ன சின்ன பிரச்சனை தான். ஏன்னா உலகத்திலேயே பெரிய விஷயம் சந்தேகம் தான். உலகத்திலேயே பெரிய விஷயம் குடும்பத்தில் வரக்கூடாத வியாதி ஒன்றும் ஒரே ஒரு விஷயம் சந்தேகம் தான். சந்தேகம் அது வாழ்க்கை என்னைக்கு வீட்டுக்குள்ள சந்தேகம்ங்கிற முன்வாசல வந்துச்சோ சந்தோஷம் பின்வாசல். அதெல்லாம் இருக்கிற வரையும் ஒற்றுமையா இருங்க. என்ன பெத்த ஆயாக்களை ஏன் சொல்றேன்னா, கட்டின புருஷன் உழைச்சிட்டு வரவனுக்கு ஒரு சொம்பு தண்ணியை மோந்து கொடுங்க உழைப்பாளிக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு யாரும் இப்போ நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது நிலைமை. ஏன்னா அவங்களும் கஷ்டம். பெண்கள் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் தானே, ஆணுக்கு பெண் சமம் தான். அதனால இருவரும் இருக்கிற வரையும் சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழுங்க. தயவு செய்து பிள்ளைகளை வந்து கவனமா பார்த்துக்குங்க. உலகத்துல எத்தனையோ கற்பழிப்பு எல்லாம் நடக்கின்றன சின்ன சின்ன குழந்தைகளாம். அதனால தங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை சேர்க்கிறேன்னு சந்தோஷத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. உலகத்திலேயே நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு ஈடாகுமா எதுவுமே. அதனால தாய்க்காக ஒரு பாடலாக 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னால தெய்வமில்லா சும்மா. என்ன சுமந்து பெத்தி எடுத்த மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. காட்டி வரல புடிச்சு அக்கங்கா, காட்டி வரல புடிச்சு அக்கண்டா சொல்லி கொடுத்து அன்னாடு கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்து, அன்னாட கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்து களவெட்டி நடப்பு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச
அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமனா உயரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட குடிகாரே அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமனா உசரு கொடுமையை தாங்கிக்கிட்டே குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமனா உயரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட அத்தனை படிக்க ஆயுசுக்கு வாங்கி புட்ட பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்ட பட்டதும் போதும் முன்னா பாதியிலே உசுர விட்ட பட்டு தொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூங்கி கட்ட வச்சே ஆறாரம் கொண்ட வாங்கி அரிசி போட வச்சு விட்ட படி கொடுத்த சுமந்த என்ன கொள்ளி கொட உடைக்க வச்சே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாதி மகேஷம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகே சும்மா ஏ பத்து மாதோ என்ன சுமந்தி வெற்றி எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னால் எல்லாமே சும்மாவோ வாசத்துக்கு முன்னால எல்லாரும் ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ 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 இங்கு எனக்காக ரூபாய் 100 செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அன்பைப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புள்ளவங்களுக்கு நன்றி மற்றும் கைதட்டின நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் ஏய் தம்பி நல்லா கைது எடுக்கடா எப்படி வேற உண்மையுமே ஒரு நீங்கள் கொடுக்குற காசு போன பெருசு கிடையாது இந்த கைதட்டலும் நீங்கள் கொடுக்குற ஆரோக்கியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருப்பீங்க எல்லா ஊர்லயும் எல்லா நாடகங்களும் பார்ப்பாங்க இல்லைன்னு சொல்லல எல்லா கிராமமும் நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம இந்த ஊர்ல ஒரு பேசலாம் கம்மாசுரங்குடினா அது ஒரு தனி பெருமையே உள்ளது நடிகர்களுக்கு ஒரு சொந்த ஊர் மாதிரி வர்ற நடிகரையே ஒவ்வொரு ஊர்லாம் போனோம்னா நாடக நடிகரை பட போட்டு திண்டு போ போய் சாப்பிட்டு படு போய் டக்குன்னு ஆடு அப்படிம்பா ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது நம்மளுமே ஒரு நாடக நடிகர் வந்து இறங்குறக்குள்ளேயும் அந்த பேக் வாங்கிட்டு வர்ற மரியாதை என்ன நம்மளுமே அந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கின்றன ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு சந்தோஷம் இருக்கின்றன வந்திருக்கிறோன்னோ 3வது மேடம் அதனால் வந்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டும் மற்றும் இந்நகரத்தின் புன்னகரமாக ஒழுங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கணமாய் சூரக்குடியில் அமைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஆறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கீழகை நாடகத்தின் 183வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக அன்புடைய ஸ்ரீ விஸ்வாபஸ்வரிடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் 13/12/2025 சனிக்கிழமை இரவு சிறாக 10 மணி அளவில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் ஊர் முக்கிய சார்பாக இவரங்கை மடையில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ அகரத்து முத்தாளம் சொல்லக்கூடிய புண்ணிய புறா நாடகம் நடைபெறும். இதில் பங்கு பெறும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கன் ஒரு படம் கொண்டு வெற்றிமரசு கொட்டி பெறும் நாடக உலகின் அபரசநாயகன் பாட்டுக்காண்டி இவரவருக்காண்டி பாட்டை என்று சொல்லக்கூடிய மதிக்கு உரையாக்கூடிய அருமை அண்ணா எங்களது எம் முகேஷ் அவர்கள் முறையிலே சடையாண்டியாகும் மற்றும் வீரமாக நடித்தும் அன்பை பிரகாகத்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக காணக்கபில் கபிரசி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு பணி கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் எங்களது மனைவியை சேர்ந்த என் விஜயா அவர்கள் பிறகும்படிகளே ஸ்ரீ முத்தாமன் நடித்து உங்கள் அன்பை பிரகாத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக வசன புயல் வாழ்வீச்சு மன்னன் நடிப்புக்காண்டி இவரான்னு சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய ஆர் பழனிச்சாமன் அவர்கள் பிறகும்படிகளே சிவனாகும் மற்றும் வெள்ளுடையராக நடிக்கும் அன்பை பிரகாத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக மதிக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணா கேஎம் சுப்ராம் என்னடா சுப்பராம சப்புராமன் முண்டப்ப சப்புராம கண்ணு தெரிய மாட்டேங்குது அரக்கன் பார்வையிலே இருக்கிறேன். பரசுராம் விஷ்ணு அண்ணா அவர்கள் விரும்படியிலே விஷ்ணாகும் மற்றும்
ஒழுங்கா படி முதல்ல. ஏன்? படிச்சிருக்கியா இல்லையா நீ? ஏன் 5 என்ன பேர் போட்டிருக்கு படி? விஷ்ணு. நான் எழுத்து கூட்டுறேன். KM. ஏய் பேரை கரெக்டா படி. அன்பு நமதிக்கு மரியாதைக்குரிய KM பரசுராம் அண்ணா அவர்கள் விரங்கமடையிலே விஸ்வநாகம் மற்றும் முத்துமலைக்கு செட்டியார் அடித்து வந்த பிரகாத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இங்கே சொட்டு மூத்திரம் போயிட்டு இருக்குது, நீ ஏனே பயமாத்திக்கிட்டு? இல்ல தம்பி கரெக்டா படிக்கணும்ல சொல்ல பேர் அவன் ஒரு நடிகர் சங்கடப்படுவாங்க, அதனால மன்னிச்சுக்கோங்க தவறா சொல்லியிருந்தா. அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் 6 மணி கலையரசு 6 மணி சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் புகழ்பெற்ற மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளர் மதிக்கு மரியாதைக்குரிய அன்பண்ணா உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தர்கள் சொல்லக்கூடிய மற்றும் எங்களது புளியாங்குளத்தை சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் அவர்கள் பெரும்படியிலே 6 மணி மற்றும் பின் பாடலாக பாலூட்டி உழவு செய்வார் உழவு செய்வார் பனி போல விதை நடுவார் விதை நடுவார் மாம்பழத்து சாரெடுத்து வயலுக்கு மே உரமிடுவார் தேன் பாய நெல் விலையோ தென்பாண்டி நாட்டினிலே நம்ம தேரோடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் நமது தேரோடும் தங்க சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் சிலம்புக தைய தந்தமின தங்க வளைகள் ஐயோ வந்தமின சங்க சிலம்புக தைய தந்தமின தங்க வளைகள் ஐயோ வந்தமின கொண்டு மலர்களில் சென்று குடிங்க வண்டி விழியின கொண்டு குழங்கி தேரோடும் தங்க சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் ரிசைகள் உள்ள கலக்கிட சிந்தையில் புது வெள்ள பெரியிட அவை சின்னஞ்சிரிசைகள் உள்ள கலக்கிட சிந்தையில் புது வெள்ள பெரிய அன்ன பிறப்பதில் முன்ன பிறந்திட ஆடுவதை கண்டு மாமனை போய் ஈரோடும் தங்க சீரான மதுரையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம்
நன்றி 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 நன்றி. கைதட்டின தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மட்டும் நன்றி. மீதி இல்லைன்னா ஆப்பிரிக்கா அம்மா நீங்களாம் கைதட்ட மாட்டேங்கிறே. கைதட்டினா இந்த பனிக்காலத்துக்கு ரத்தம் சீரோட்டாகும், சூடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கைதட்டலாம், எல்லாருமே ஜோராக கைதட்டுங்க, உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி கைதட்டுங்க நல்லா. அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுடும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்மான் கொடிக்கும் என்று சொல்லக்கூடிய எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற மதிக்கும் மரியாதைக்குரிய அன்பானா எங்களது மனைவி அருகாமல் உள்ள கொசூரை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் மிருதங்கம் தோலக் நபேலா. அருமையான ஒரு வாய்ஸ் பண்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இதை வணக்கம். லாஸ்ட்ல ஒன்று வச்சிங்களா, அது என்ன மாமா? எது? இந்த அது என்ன? கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சு போயிட்டு வந்து. ஆமாம், பொறுமையாக செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்து. நீங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறீங்க? நான் ஜனவரி. ஜனவரி? நீங்கள்? ஜனவரி. நானே ஜனவரி தான். அப்படியா? ஐயோ, ஜனவரியிலேயே போகிற மாதிரி இருக்கு. கார்த்திகை ஒன்றுக்கு மாலை போட்டு ஜனவரி அம்புட்டும் விரதம் தான். ஏய், அந்த பயில கொடுத்தது படுற முதல்ல என்ன தம்பியை கொடுத்தாங்கல்ல? ஆமாம், அதை படி. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு வெட்டியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு உன் தலையில மாட்டிக்க. சரிங்க சார், கோச்சுக்காதியா. சரிப்பா. சூப்பர். கைதட்டு கைதட்டு கைதட்டு. அருமை அருமை அருமை. சூப்பரா தம்பி. நீ என்னத்த கண்டப்ப கைதட்டினா அவங்க தட்டினா சரி. அந்த கதை ஆரம்பிச்சிருச்சா? படியா படியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கேட்டா குளிச்சு ஒழுங்கா படியா. அட படிக்க ஏற்கனவே இங்கே விட விட ஆடுது. 4 4 8. உன் தலையில் ஒரு கொட்டு. அதை அப்படித்தான் எழுதிருக்கிறார். சரி. 4 4 8
பப்புனை தொட்டா வெட்டு. ஐயோ என மேல இவ்வளோ பாசமாடா. இதுனாச்சும் பரவாயில்ல. இப்போ அவங்க பேருக்கு எழுதிருக்கிறாங்க பாரு. யாருப்பா அந்த கவிதை எழுதுனது? என் தங்க கட்டி நல்லா மூஞ்சூர் குட்டி மாதிரி இருக்கிறடா. எழுதி ஓட்ட கொடுத்துட்டு தலையில் அடிக்கிறான்டா, எதுக்குன்னு தெரியலையே. ஏன்னா ஒன்றும் இல்லை. ஐயோ அழுகிறாண்டா, காசு கொடுத்தாரா அழுகிறா. கிரீடத்தை மாட்டியா படிச்சுட்டு படிச்சுட்டு மாட்டேன். படிச்சிருமா படி முதல்ல. 4 நாள் 8 பப்புனை தொட்டா வெட்டு வெட்டு. கட்டப்பீடி கண்ணன் பாயும் புலி வெற்றி. அதே அப்பா அடமொழியோடனே பேர் இருக்கு. கச்சா கவின எப்படா யோசிச்ச. பதுங்கும் ரிவின் பாயும் கிருஷ்ணன் பாசி பருப்பு கேசவா. என்னடா கேசவா கூசவான்ட்டு எப்படி எழுதியிருக்கிறேன் பார். சுண்டல் கிரேசரா என்னடா சுரேஷா சோர்வோடா கிஷோரா. விடுறா தம்பி, ஒரு காமெடி கேட்ட கோவப்படுற. தம்பி விடுறா, சின்ன பையன் ஏதாவது தெரியாம படிக்கிறேன், நீ கோவப்படுற. அவட்ட அவங்க கல்லை விட்டு எழுதிருவாங்க. சுண்டல் கிஷோர் அன்பு உள்ளங்கள். அதனை தொடர்ந்து இங்கிட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. சின்ன பாம்பு ஜெகதீஷ். ஏய் அவன் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். அவன் சின்ன பாம்பு தானே. யாருப்பா சின்ன பாம்பு இதில்? பாச்சை பாய்ஸ் தானே. பாஞ்சை பாய்ஸ் அன்புள்ளங்கள் சார்பாக இந்த வெள்ளரிக்காய் பிஞ்சையும் போலாவையும் கண்ணில் போட்டு புகைத்து விட்ட அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியா. சரிடா பண்ணாச்சியா. சரி மாட்டிட்டா மாட்டு. நீங்கள் கொடுக்குற ஊரா களத்துக்கு உள்ளதான் போகுது, வெளியே வர மாட்டேங்குது. அன்புள்ளவர்களுக்கு நன்றி. உண்மையுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. ஆமாம் உண்மையுமே நோய் விட்டு போகுமா தான். இப்போ யாரும் உழைக்கிற மாதிரி இல்லை. ஒரு மனுஷனுக்கு நோய் வர்ற காரணம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா உணவுனால தான். என்ன சொல்கிறீங்க? உண்மையுமே அண்ணே சொல்லியா மாமா. சொல்லு மாப்பிள்ள. அண்ணே சரி ஒன்றும் மாமா சொல்லு இல்லை அண்ணே சொல்லு. என்னடா சொல்லுவோம் மாமா சொல்லுவோம். போதுமா அவங்க சொல்கிறேன். பேசாம ஒரு நாடகக்கார முக்காசி பேர் மாமே மாமன். ஆமாம், ஏன்னா அவன் பொண்டாட்டி சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு வியாதி வர்ற காரணம் எதனால யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உணவுனால தான். உணவுகள் எப்போ அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு? எப்படி கம்பங்கூழ் கேப்ப சாம விறகு சாப்பிட்டு ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். ஏன்னா அப்போ அது மாதிரி உழைச்சாங்க. மனுஷன் எப்படி ஏற்படுத்தி உழுதேன், பெருவரில் உனி உழுதேன், மனுஷனுக்கு வியாதி வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை அப்படியா? போனாலுமே சோத்தை போடுறவங்கள இப்போ கூட மிக்சி எல்லாம் கிரைண்டர் எல்லாம் வந்துருச்சு. பொம்பளையாலாம் அப்படி சோறாக்குச்சு, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாஞ்சு வைக்கிறீங்களா? சரி அது மாதிரி எல்லாம் இப்போ வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சந்தோஷமாக போவோம். அப்படியே பக்கடா போட வேண்டியது. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எங்களது கோவில்பட்டி மாநகரம் கண்டெடுத்த. ஆனால் உண்மையுமே இங்கே இருக்கிறது இல்லை, நீ ஒரு ஆள் தாண்டா அழகு என்னை பெத்த ராசா. உண்மையுமே கரடி பொம்மையும் ஒன்றா வச்சா வேறு யாரும் தெரியாது. ஆனால் ஆண்டே உனக்கு வாங்கி இந்த டேட்டில் அடிச்சுக்காண்டா. அப்பா சரி அந்த தட்டு மாதிரியே இருக்குதுடா. சிறந்த முறையில் இங்கு பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்டு சக்கரம் சொல்லக்கூடிய துரைசாமி அவர்கள் உங்களை ஆல்ரவுண்டை இசைப்பார்.
உதவியா தான் இருக்கும். வங்கோலையா போட்டு அடிக்கிறான்டா. வெறித்தனமால மூஞ்சி வச்சுட்டு தம்பி அடிக்கிறார். காலையில உனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா. எக்ஸ்ட்ரா 1000 ரூபா. இங்க விழுகிற சொல்லு மூஞ்சில விழுந்துகிட்டு இருக்கா தம்பி. தம்பி மல்மே நான் எத்தனையோ ஆல்ரவுண்டை பார்த்துருக்கிறேன். சரி, அந்த ஆல்ரவுண்ட் அவங்க வச்சிருக்க ஜாமானை பார்த்துக்கிட்டு வாசிப்பாங்க. மல்மே பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ ஒருத்த மட்டும்தான் தம்பி. அப்படி இல்ல தம்பி, அப்படியே அது உள்ளார உள்ள அப்படியே மனசுக்குள்ள மனசுக்குள்ள என்ன சொல்லு ஓடுதோ அதை கையில கொண்டு வர்றது. கையில கொண்டு வர்றேன். ஆமா மல்மே நாளைக்கு நான் தான் உன்ட்ட பழகலாம்னு வரலாம்னு ஆசைப்படுறேன். ஆல்ரவுண்டு பழகலாம்னு. அந்த கண்ணை மூடிட்டு வாசிக்கிறீல்ல, அதை மட்டும் நாளைக்கு எனக்கு சொல்லி தந்துடும். ஆமா, ரூமுக்கு வருவேன்ப்பா. ரூமுக்கா? என்னடா மாலை ஒட்டைங்களும் கிளம்பிட்டீங்களப்ப? நல்லா இருப்பையாடா. அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதனை தொடர்ந்து ஒரு நாடகத்துக்கு கஞ்சா மாசா. ஐயோ போலீஸ் வந்துருமா? அதெல்லாம் இல்லை. இப்படி ஒரு மல்மே தாய் தான். நீங்கள் தப்பா நினைக்காதீங்க. கஞ்சான்னு சொன்னவொடனே கஞ்சாங்கிறது வேறு. நான் சொல்ல சிஞ்சாங்கிறதுக்கு தான் கஞ்சான்னு சொல்ல வந்தேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு ஒரு நாடகத்துக்கு தாயந்தா விளங்கக்கூடிய தாள மாஸ்டர் மனம் மதிக் மரியாக்குரிய அன்பண்ணா சினிமா புகழ், திரைப்பட புகழ், யூடியூப் சேனல் புகழ், கரகாட்ட புகழ். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல. ஆமாம், யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்படி இப்படி அடிப்பார். அதே நம்ம ஆளு அதே மாதிரி சாடையில் வாசிக்கக்கூடிய அன்பண்ணா மதிக்கு மரியாக்குரிய கரலையிட்டு பேர பார்த்துட்டு கரலையிட்டு சிறந்த முறையில் அன்பண்ணா எங்களது PK ராஜ் அவர்கள் உங்களே தாளத்திலே இசைப்பார். அதனை தொடர்ந்து சிறந்த வண்ண சினிமைப்பு ஒரு நாடகத்துக்கு பிடித்தான் சீன வைக்கணும். சிறந்த சீன் கம்பெனி அன்பு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோடு வாங்கண்ணே. வாங்க. எங்களது நாடக அமைப்பாளர் மனம் ஆறுமணி கலைவரசு, ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பண்ணா யூடியூப் சேனல் புகழ் பெற்ற மதிக்கு வரையக்குரிய புளியங்குளத்தைச் சேர்ந்த KS ஜெயமணிகண்டன் ஆறுமணி மாஸ்டர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக மலர்மாலை வைத்து மற்றும் பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறார்கள்.
அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி பாண்டியன் மாமா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மலர் அணிவித்து மற்றும் பொன்னாடி பற்றி குறிக்கப்படுகிறார்கள். உட்காருங்க போய். அதுக்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு அண்ணா துரைசாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக மற்றும் மலர் அணிவித்து பொன்னாடி பற்றி குறிக்கப்படுகிறார்கள். தம்பி யூடியூப்ல காட்டுற ஜூம்ல தெரிய மாட்டேங்குதான். கையில மோதிரம் போட்டிருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க, புடிங்கிற போறேன். எங்களுக்கெல்லாம் விளையக்கூடிய அன்பண்ணா தாள மாஸ்டருமான மதிக்க மரியாதைக்குரிய PK ராஜ் அண்ணா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி பேசி மலர் மனை எழுதி கிடைக்கப்படுகிறார்கள். விரிச்சு போடுங்க யாராச்சும் ஒருத்தா. இங்கே பபுனாக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை நல்லா கைதட்டுங்கப்பா. புத்தானத்தை சேர்ந்த சரத்குமார் அவருக்கு மாலை இணைத்து பொன்னாடை இணைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். அப்படியே யாராவது மஞ்சள் தண்ணி இருந்தால் வீட்டில் கரைச்சிடுவாங்க, அந்த கிடாயை வெட்டிடுவான். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை விடுத்து புகழாரம் சூட்டிய வருடாந்தோறும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கலைஞர்களின் குடும்பமாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் எனது அருமை சொந்தங்கள் கம்மாய் சுரங்குடி கீழக்கை பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் அருமை குட்டீஸ்களுக்கும் தாய்மார்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சொல்லியா கூப்பிடு. கூப்பிடு சொல்லுவாங்க. சிறந்த முறையில் எங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் இல்லாமல் வெளிநாடு முதற்கொண்டு ஒளிப்பதிவு செய்யக்கூடிய யூடியூப் சேனல் அன்பண்ணா மேடை நாடகம் அன்பண்ணா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கோரிக்கை கிராமத்தின் சார்பாக உஷாரா இருங்க. மாலை உடம்பு கைதட்டு சும்மா கைதட்டு எப்படி தட்டும் அப்படி சொன்னாதே கொஞ்சம் உஷாரா இருப்பான்னு நினைக்க வேண்டியது, வேற ஒன்றும் இல்லை. எடுத்து கொடுங்க சாமி சரணம். நான் இப்பதான் விரதத்தில் இருக்கேன், விரதத்தை முடிச்சிருவோம். அவளே நீ ஆத்தி கடைக்கு போயிருக்காங்கள வரட்டும். யூடியூப் சேனல் மேடை நாடகம் மாசனா அண்ணவர்களின் கிராம பொதுமக்கள் சார்பாக மறுபடி வருகிறார்கள். நீ கூட ஊருக்கு நீ மகுட நீ தொட்டி எடுத்து வரும் போரான தங்கரனோ அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நன்றி வணக்கம். அதனை தொடர்ந்து சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு பிடித்தான் ஒளி அன்புகளை அமைக்க வேண்டுமல்ல, சிறந்த முறையில் ஒளி அன்புகளை அமைத்துக் கொடுத்த ஸ்ரீ சங்கர் ஆடியோஸ் வெள்ளையாபுரம். சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஒளியில் அமைத்து கொடுத்த சங்கர் சவுண்ட் சர்வீஸ்
உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் இவை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுப காரியம் இருந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துகிற அன்பன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் 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 வணக்கம். அதனைத் தொடர்ந்து இந்நாடகத்திற்கு உபயம் செய்த அன்புள்ளங்கள் பூமாலை அழைத்து உபயம் செய்த லட்சுமி லாரி சர்வீஸ் செல்வம் அண்ணா அவர்கள் பூமாலை உபயம் செய்திருக்கிறார்கள். அன்பளித்த அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து சால்வை ஜவுளி அனைத்தும் நன்கொடை செய்த பேச்சியம்மன் லாரி சர்வீஸ் ராஜ் அண்ணா அவர்களுக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்த அனைத்து அன்பண்ணா அவர்கள் ரோலர் ஆபரேட்டர் பாலு அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞருக்கும் இளைஞர் நிபுணர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். எங்களது நாடக அமைப்பாளருமான உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமட்டாலும் புளியங்குளத்தை சேர்ந்த கேஸ் ஜெயமணிகண்டன் ஆறுமணிய மாஸ்டர் அன்பண்ணா அவர்களிடம் வே நாடகம் மட்டுமல்ல இது போன்ற முத்தாளம்மன் சத்யான் சாவித்ரி அர்ச்சந்திர மேனகண்டம் வள்ளி திருமணம் தூக்கி பவளக்குடி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தினை கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துகிறான் சொல்லிக்கொண்டோடு அன்பண்ணா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லபடியாக நடத்துகிறான் சொல்லி அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி வணக்கம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுக்கோட சிட்டு நடன தாரகை இதுக்கு முன்னாடி வந்தது ஒரு உண்மையுமே சத்தியமா சொல்றேன் மாமா முன்னாடி வந்ததெல்லாம் காஞ்சு போனது கருவாடுமா வந்துச்சு. ஆமா இன்னைக்கு தாயா என் மனசுக்கு ஏத்த மாதிரியே மயிலு அடே அப்பா செக்க செவேறு நவாப்பழ கலர்ல செக்க செவேறு நவாப்பழ கலரா தோலை உரிச்சு பாருங்க உள்ள சிவப்பா தானே இருக்கான். எப்படி உள்ள சிவப்பாவா இருக்க பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்ல. உள்ள பாருங்க. சிறந்த முறையில் இங்கு ஆடல் அரசின் செல்லக்கூடிய பி வினிதா அவர்கள் விரும்பலை டான்ஸாக நடித்து வந்து பிரகாத்து கொண்டிருக்கின்றார். தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாளே பூமுகமாதே இட புரியாமல் மயங்குவதில்லை இட பிரியாமல் தயங்குவதில்லை என்னமோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றதே தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாதே. தம்பி இது வந்து யாருக்குங்க? பெரியவங்களுக்கு நடுத்தரத்துக்கு எப்படி அந்த பிள்ளை பேர ரொமான்டிக்கா சொல்லு. ரொமான்டிக்கா சொல்லுங்க. ஆடல் அரசின் வினிதா பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா அடி சொல்லி சொல்லி கேட்கலாமா மனச சொக்க வச்சு பார்க்கலாமா அடி எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம் அட மைனாவே 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 வா தனியா படுத்தா தூக்கமல்ல. கோயிலுக்கு போயிட்டு இது வந்து இளைஞர்களுக்கு பயலுக்கு வேணும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிள்ளை அப்படியே சடக்குன்னு ஒரே வர சொல்லு. வினிதா அவர்கள் டான்சர் இவ்வளவு ஸ்பீடா இல்லப்பா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லுப்பா. வினிதா அவர்கள் டான்சர் நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். நல்ல கட்டே நாட்டி கட்டே எங்க கிட்ட மாட்டிக்கிட்டே நல்ல கட்டே நாட்டி கட்டே நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டே ஆலப்பாரி தெப்ப குட்டே கண்ணு ரெண்டு கோழி முட்டே நல்ல கட்டே நாட்டி கட்டே நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டே. நன்றி நம்மளுமே 3 முதமா இருக்கு. ஆமா நீங்க விட்ட விடிய விடிய கூட பாடுவீங்கன்னு தெரியும். சரி அதனால அவ்வளவுதானே முடிச்சல எல்லாரும் பேரும் சொல்லிட்டேல கிளம்பு உள்ள போ போல டான்ஸ் வர சொல்லியா டேய் கம்பி டான்ஸ் வர சொல்லுமா இல்லையா போடா இழுச்சாத்தரமா விளங்க நின்னுக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருக்கியா போட்டுக்கிட்டு பாபா இருவா இங்கரு எல்லாரும் போன்னு சொன்னது சரி இவ திண்டுக்கிட்டு இருக்காரு
இழுக்கிற கடை ஒண்ணு தின்னு இல்லைன்னா போன்னு சொல்லு. ஏன்டா சாமி இப்ப இருக்கிற? சரி மாப்பிள, அடுத்து அவ்வளவுதானே மாமா? எல்லாத்து பேரையும் சொல்லிட்டேன். சரி, ஒரே ஒரு ட்ரிப் என் பேரை சொல்லிட்டு தம்பி உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்க மாப்பிள. சரி மாமா. நீ வந்துட்ட, வந்ததுல இருந்து நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. மாமா நான் மண்டி ஓட்டு கூட கேட்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல இங்க வரியா? பயலுக பாத்துட்டாங்க தம்பி. பப்புன்னு தெரியுதுல ஆளு. டான்ஸ் வர சொல்லுவோமா? ரெடியா? சரி தம்பி, நீ டான்சர் கெண்டக்காலுக்கு கூட இல்லடா, அந்த ஹைட்டு கூட இல்லடா. ஆங்காதடா, எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. சரி சொல்லு சொல்லு. ஒரே ஒரு ட்ரிப் சொல்லு. ஒரே ஒரு கோச் காரியா? சரி மாப்பிள சொல்லி. டைம் ஆகி போச்சு. அது கண்டிதான் உங்கள் முன் தம்பி செருப்பு எடுத்து வை. செருப்பு அங்கிட்ட வேணாம் வேணாம். நீ சொல்லிய மாப்பிள. உங்கள் முன் கல்ல வீடா? ஏன்டா சொல்ல மாட்டான்டா, போயிடுவான். சொல்லு. சோத்த திண்டா தெரியும், நம்ம சொல்ல மாட்டோம். நீ சொல்லியா பேர? உங்கள் முன் தம்பி மாப்பிள. தம்பி உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாரா பின்னாடி நிக்கிறாரா? அங்கே வாரு. அந்த முன்னாடிலாம் வேணாம், முன்னாடியே கட் பண்ணு. சரி சொல்லியா பேரை? சொல்லியா? சரத்குமார். என்ன சரத்குமார்? சரத்குமாரா இல்ல வரத்குமாரான்னு உன்னை கேட்டாங்களா? அப்படின்னு மாப்பிள யாராருக்கோ பாட்டு பாடுறேன். ஏன் மாப்பிள உனக்கு உன் பேரை நல்லா சொல்லு. உன் பேரை நல்லா சொல்லு. சரத்குமார் பப்பனாகவும் மற்ற பல வீடுகள் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிஷம் கிட்டுவாங்க. எல்லா ஊர்லயும் பெட்டிக்காரங்க தானே பாடுவாங்க. இன்னைக்கு நானும் என் தம்பியிலும் சேர்ந்து பாட போறோம். ஆமாயா, ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டு கேட்டேன்னா உனக்கு சந்தோஷம் பொங்கும். ஆமா. அப்புறம் தம்பி நான் பாடுறேன். அந்த பாட்டுல கடைசி வருதிய நீங்க எல்லாரும் கரெக்டா சேர்ந்து சொல்லணும். இப்படி கைய வைவே, கண்ணை மூடு, நாக்க நீட்டு, நீட்டா சொல்ற கேளு மாப்பிள. நல்லா நீட்டா நீட் மாப்பிள. ஊட பேசக்கூடாது. சரி தள்ளி நில்லு. இப்படி கைய வை, கண்ணை மூடு. அப்படியே கரெக்டா கடைசி வார்த்தையை சொல்ல. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா டேய் தம்பி கரெக்டா கோரஸா மாப்ள இங்கிட்டு தள்ளி வா சொல்றீங்க. இந்தா கண்ணை மூடு, கண்ணை மூடு. அப்படியே வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா போய் நக்கு போய். அவன் எதிர்த்து குட்டை மொட்டை என்ன சொல்றேன்? நீ என்னத்தடா வச்சிருக்கடா? எப்படி பாட்டு? மாம்சு ஒன்ஸ் மோர் மாம்சு. நீ போய் நக்குற என்னடா நக்க சொல்லிருக்க? பேசாமறா. செத்த உண்ணியத்துக்குறா. மாமா தெரியாம கேட்டேன். போம்ல பாட்டு நல்லா இருந்துச்சுல? ஐயோ நல்லா நக்க விட்டுட்டேன் இன்னைக்கு. போதும். மாலை கல்டாண்டி செஞ்சிரு. மாலை கல்டாண்டி செஞ்சிரு. மாப்ள இன்னொரு பாட்டு தள்ளி நில்லு. ஒரு வாய்ப்பு இப்படி கண்ணத்துல கைய வைங்க. இதே இந்த பாட்டில் இப்போ பாடுற பண்ணி கடைசி வார்த்தை கரெக்டாக சொல்கிறீங்க. சரியா? ரெடி? அப்படி ஆண் சொன்ன மாதிரி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உச்சகல்ல நான் உச்ச பருப்பு இவரு வந்தா குடிச்சு மைக்க பொடி பப்புன்னு அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி. போதும் நல்ல வழியா. சரி, வேற பாட்டு எது வேணுமா? சாமி நல்லா இருப்போம். ஜாமனை பொத்து சொல்றியா பப்புன? ஏன்டா அப்படி அடே மாலை விட்டுருக்கான். நல்லா இருப்பியா? சும்மா அது என்ன வாய கார்பரேஷன் கூச்சாடா. நீ பாட்டு இந்த எப்படா சொல்றாலும் எப்படி சாமி சொல்லணுங்கிறான்டா. நல்லா இருப்ப. போதண்டா சாமி. சிறந்த முறையில் போதும். அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றவங்களெல்லாம் வரவேற்று ஒரு வாய்ப்பினை கொடுத்த அன்பு கிராமத்தவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதர், ஒரு வாத்தியார் போல் சிறந்த முறையில் அன்பு அப்பா இங்கு வருகை தந்துள்ளார். எங்களுக்கெல்லாம் மூத்தவர் கலைமாமணி சிரிப்பு நடிகர் அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார்கள். முன்னாள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் தலைவர் அன்பு அப்பா. நம்ம ஊருக்காண்டி கிட்டத்தட்ட அவர் வயது வரை இந்த நாடக உலகத்தில் யாரும் இருந்ததில்லை. இன்னமும் நீங்கள் அவரை வந்து மேடைக்கு வந்துட்டா போதும் சொல்லி அவ்வளோ ஒரு வரவேற்பு பண்ணுறீங்க. அவளோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் என்றும் இந்த ஊருக்கு என்றும் கிட்டட்டும். அப்போ அவர்கள் வந்திருக்கார்கள். அதனை தொடர்ந்து எங்கெல்லாம் ஒரு நாடக நடிகர் வாழ்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான். ஏன்னா ஒரு குடும்பம் வாழ்கிறதும் சரி உங்களுடைய ஆசீர்வாதம் தான். இந்த மாதிரி கலை ஆர்வம் உள்ள ஊருங்கிறனால தான் பல நடிகர் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.
அதில் பிள்ளையை வெளியே விட்டுறணும் ஆ, மற்றும் ஸ்டேஜ் கொட்டை அமைத்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி இது வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது